வணக்கம். சக்திவேல், இந்து முன்னணி, கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள கூத்தாண்டவர் திருக்கோயிலில் 23 பவுன் செயினை திருடியிருக்காங்க, கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இணையதளத்தில் செய்தியாக பரவிட்டுருக்கு. சித்திரை மாதம் என்றால் கூத்தாண்டவருக்கு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நாடெங்கும் உள்ள உலகமெங்கும் உள்ள திருநங்கைகள் அங்கே வருகை தந்து விழா கோலமாக கொண்டாடி அவங்களுடைய ஆகம விதிமுறைகளப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவாக நடத்தி சீரும் சிறப்புமாக கொண்டாடி செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் இந்த திருவிழா காலகட்டத்தில் அந்த கொள்ளை திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அது பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. இந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை. அந்த கோயில் மிக பெருமையான விஷயம், பழம்பெருமையான கோவில். உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோவில் இல்லை. திருநங்கைகளுக்கான ஒரு கோவில்னால் அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் அது ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் ஒரு கேலி கூத்தாக பார்த்துட்ருக்காங்க. இது திருநங்கைகளுக்கு மத்தியில் பெரும் கண்டனத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. பல விழாக்கள் நேரத்தில் பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்து முன்னணியும் தொடர்ந்து வச்சிட்ருக்கோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு விழா காலத்தில் அடிப்படை வசதிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே சுரண்டிட்டு போகிறான். அந்த 10 நாள் திருவிழாவில் பல கோடி ரூபா வருமானம் வருது, சுரண்டிட்டு போயிடுறான். ஆனால் அந்த கோயிலில் பாதுகாப்பான விஷயங்கள் இல்லை, அந்த கோயிலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை. அந்த கோயில் சுற்றிலும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை ஒருங்கிணைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கோ தங்குமிடம், கழிவறை வசதிகள், துணி மாற்றுவதற்கான இடம், இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. அங்கேருந்து வெளியிலேருந்து வரவங்க எல்லாருமே தெருவில் தான் உடைகளே மாற்றுறாங்க. இந்த அவல நிலைகளை போக்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஆட்சியில் வரக்கூடிய அரசாங்கம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு ஒரு தனி கவனம் கொடுத்து அங்கே வரக்கூடிய திருநங்கைகளுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்களை கையில் எடுக்கணும். அதே நேரத்தில் அந்த கூத்தாண்டவர் கோயில் உலகத்திலேயே அதிசயம், தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. தனி கவனம் கொடுக்கணும். ஆளும் ஆட்சியில் இருந்தக்கூடிய திராவிட ஆட்சி பல கோயில்களை நாசப்படுத்தியிருக்கான். அதில் ஒன்றும் இந்த கூத்தாண்டவர் கோயில் தான். ஆனால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு தனி கவனம் கொடுத்து வரக்கூடிய காலகட்டம் அந்த திருடு கொள்ளையடித்த நபரை கண்டுபிடித்து கோவில் சொத்தான அந்த நகைகளை மீட்டு எடுக்கணும். அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டம் ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலையில் அந்த கோயிலை பராமரிக்கணும் அப்படின்றத இந்து முன்னணி ஒரு கோரிக்கையாக வைக்குது. உடனடி தீர்வு காணவில்லை என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இந்து கோயில்களை காப்பாற்ற, இந்து ஆலயங்களை காப்பாற்ற இந்த அறநிலையத்துறை எந்த கவனமும் செலுத்தலை. கடந்த 4 நாளாக நடக்குது, இப்போ 3 நாளாக நடக்குது. ஆனால் எந்த அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் குரல் கொடுக்கலை. ஹிந்து என்று ஓட்டுக்கு பிச்சை எடுத்த எந்த அரசியல்வாதியும் ஓடி போய் ஐயோ நம்ம கோயில் சொத்து கொள்ளை போயிடுச்சு அப்படின்ற எண்ணத்தில் கூட குமரில். சிந்திங்க மக்களே, நம்ம சாமி நம்ம கோயில் நாமே தான் காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு இந்து முன்னணி கூப்பிடுது. இணைவோம் இந்து முன்னணியில், காப்போம் தர்மத்தை, அழிப்போம் அதர்மத்தை. நன்றி.